அண்ணன் வழக்கறிஞர் அழகுமலை அவர்களை உரையாற்ற அழைக்கிறோம். ஜெய்ஹிந்த். அதாவது நான் கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமான ஆள், கொஞ்சம் வேகமான ஆள். ஆனாலும் கொஞ்சம் இந்த கூட்டத்தை பார்த்து ரொம்ப வேகமாகிடுவேன். நான் கொஞ்சம் அடக்கிய வாச்சிக்கிறேன். இந்த பாரம்பரியமிக்க அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் ராமநாதபுரம் மாவட்ட புதிய பொறுப்பாளர்களை நியமிக்கும் இந்த விழாவிற்கு வருகின்ற இளைஞர்களின் நம்பிக்கை நட்சத்திரம் தேசிய தலைவர் தெய்வீக திருமகன் நடமாடும் முருகக்கடவுள் பசுமன் முத்துராமலிங்கத்தை அவரையும் உலகத் தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களையும் மட்டுமே தன் நெஞ்சில் நிறுத்தி உலா வந்து கொண்டிருக்கும் அண்ணன் ஸ்ரீவைகுண்டம் சுரேஷ் தேவர் அவர்களையும் சென்ற பாதை கரடுமுரடாக இருந்தாலும் வந்து சேர்ந்த பாதை மென்மையான பாதையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இன்று அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி என்னும் தேசிய நீரோட்டத்தில் வந்து இணைந்த எங்களது ராமநாதபுரம் மண்ணின் மைந்தன், மிகப்பெரிய ஒரு கிராமத்தில் பிறந்தாலும் தன்னை எந்த இடத்திலும் சமரசம் செய்து கொள்ளாத ஒரு இளைஞரணி தலைவனாக இன்று உலா வந்து கொண்டிருக்கும் அண்ணன் சப்பானி முருகன் அவர்களையும் தேசிய தலைவர் பசுமன் முத்துராமலிங்க தேவரின் மீது அளவில்லா பற்று கொண்டு திண்டுக்கல் மண்ணில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்து இன்று இளைஞர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாய் வாழ்ந்த ஐயா சந்தனத்தேவர் அவர்களின் புதல்வன் அண்ணன் ஜெயராமன் அவர்களையும் என்னை போன்ற இளைஞர்கள் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் எப்படி செயல்பட வேண்டும் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்த இளைஞர்களின் எழுச்சி புயல் அண்ணன் மாவீரன் எஸ்ஆர் தமிழன் அவர்களின் சகோதரர் எஸ்ஆர் சக்கரவர்த்தி அவர்களையும் அண்ணன் செண்பராஜ் போன்ற தலைவர்களையும் இந்த மண்ணின் மைந்தனான திருப்பூர் மண்டலத்தில் வாழும் சகோதரர் ஒரு வள்ளல் என்று சொல்லலாம், எனக்கு தெரிந்தவரை அப்படித்தான் உதவி செய்து கொண்டிருக்கிறான் என்பதை அறிவேன். அப்பேற்பட்ட அண்ணன் தேலி காளிமுத்து போன்றவர்களையும் கால்வாய் முத்துராமலிங்கம் போன்ற சகோதரர்களையும் சிவகங்கை மாவட்ட பொறுப்பாளராக வந்திருக்கும் சகோதரரையும் வாழ்த்தி வரவேற்று ஒரு சில கருத்துக்களை உங்களிடத்தில் பகிரலாம் என்று நினைக்கின்றேன். நான் ராமநாதபுரம் மாவட்டத்தின் கடைக்கோடி கிராமமான அரிசி குழுதான் கிராமத்தில் பிறந்த ஒரு சிற்றூரில் பிறந்த ஒரு எளிய தொண்டன். எனது தாய் மாமன் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் முதுகுளத்தூர் சட்டமன்ற தொகுதியின் உறுப்பினராக இருந்தவர். அவர் பெயர் தனிக்கோடி தேவர், எம்ஜிஆர் காலத்து மாமனிதர். அவருக்கு சொந்தமாக வீடு கிடையாது, அவரை தெருவில் வைத்து தான் அடக்கம் செய்தோம். அப்பழுக்கற்ற ஒரு தேசியவாதி. தேவர் மீது பற்று கொண்டு தன் வாழ்நாளில் இந்த மண்ணில் முதுகுளத்து தொகுதியில் மண்ணில் வெற்றி பெற்று தேவரின் அந்த ஜீவனாம்ச தொகையை முதுகுளத்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து ஜீவனாம்ச தொகை இருப்பார்களா, அந்த தொகையை ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்தவர்.
அந்த பென்ஷன் வந்துச்சுன்னா எங்களையெல்லாம் கூப்பிடுவார், அப்போ தேவர் காசு வந்துச்சு வாங்க கமுதியில் போய் சாப்பிட்டு வருவோம்னு. தேவர் காசு வந்துச்சு வாங்க சாப்பிட்டு வருவோம்னு எங்கள் மாமா என்னை கூப்பிடுவார். நாங்களாம் ட்ரௌசர் போட்டு பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருப்போம். அப்போ ஊரில் காலையில் சொல்லி தேவர் காசு பென்ஷன் வந்துச்சுப்பா, இன்றைக்கி அந்த ஹோட்டலுக்கு வந்துருங்க பார். அப்பேற்பட்ட தியாகிகளின் வாரிசாக நான் வந்ததால் என்னமோ தெரியாது, எனக்கும் ஒன்றும் பெரிய ஆசையெல்லாம் கிடையாது. இந்த மண்ணில் தேசிய தலைவர் தெய்வீக திருமண நடமாடும் முருகக்கடவுள் வசனம் முத்துராமலிங்க தேவர் வாழ்ந்த இந்த மண்ணில் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் எக்கு கோட்டையாக இந்த முருகத்து தொகுதியில் சுபாஷிசமே இந்தியாவின் எதிர்காலம் என்று இன்று ஒரு பெரிய போர் முழக்கமாக கொண்டு உலா வந்து கொண்டிருக்கும் அண்ணன் ஸ்ரீ சுரேஷ் தேவர் தலைமையிலான இந்த இளைஞர் கூட்டத்தில் அன்றே தேசிய தலைவர் தெய்வீக திருமணம் மணவாறு முருகக்கடவுள் வசம் முத்துராமலிங்க தேவர் வெற்றி பெற்று தொடர்ந்து வெற்றி பெற்று எக்கு கோட்டையாக இருந்த முதுகுளத்து தொகுதியில் தோப்படப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த பெருமாள் பல்லர் என்ற ஒரு தலித் சமுதாயத்தைச் சேர்ந்தவரை முதுகுளத்து தொகுதியில் வெற்றி பெற செய்த ஒரு சோசலிச சிந்தனை உள்ள கட்சி தான் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. இதுக்கு ஜாதி கிடையாது, ஜாதி சமயத்துக்கு அப்பாற்பட்ட கட்சி. அப்பேற்பட்ட இயக்கத்தில் நாம் இணைந்துள்ளோம் என்பதை நீங்கள் பெருமை கொள்ள வேண்டும். நடந்து முடிந்த காலங்களை மறந்து விடுவோம். இனியொரும் காலம் வசந்த காலமாக இருப்பதற்கு பாடுபடுவோம். முதலில் கமுதி ஒன்றியம், கடலாடி ஒன்றியம், முதுகுளத்தூர் ஒன்றியம், சாயலுடி ஒன்றியம், இந்த ஒன்றியங்களில் பொறுப்பாளர்களை நியமிங்கள். மாவட்ட பொதுச்செயலாளர் தேர்ந்தெடுக்கப்படும் தம்பி சகோதரர் லட்சுமணர் அவர்களை வாழ்த்துவதோடு, நான் நேற்று சென்னை உயர்நீதிமன்ற கிளைக்கு சென்றுவிட்டு இரவு 12 மணிக்கு தான் இந்த கமுதிக்கு வந்தேன். வரும்போது புலிக்கொடியை கட்டிக்கிட்டு இருந்தாங்க, நானும் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். 2 மணி வரைக்கும் இந்த கமுதியில் இருந்தேன். இளைஞர்கள் தியாக மனப்பான்மையோடு இந்த நக்கலை வேலை வைக்கிறான். அப்போ தேசிய தலைவர் பசுமன் முத்துராமலிங்க தேவரையும் உலகத் தலைவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களையும் தன்னகத்தே உள்வாங்கிக் கொண்டு இளைஞர் கூட்டம் இந்த இயக்கத்தில் பயணிக்க காத்து கொண்டிருக்கின்றது. அதற்கு நாம் தாராளமாக மனமகிழ்ச்சியோடு வழிவிட்டு அவர்களை அரவணைத்து இந்த இயக்கத்தை பட்டி தொட்டி எல்லாம் பல பன்முகத்தன்மை கொண்ட முகமாக தம்பி சகோதரர் சக்கரவர்த்தி சொன்னது போன்று தேவர் அரசியலை செய்ய வேண்டும். தேவர் அரசியல் என்றால் அனைவரையும் அரவணைத்து சொல்லும் அரசியல். அந்த அரசியலை செய்ய வேண்டும். காரணம் என்னென்றால் ஒரு சதுரடியை கூட அவன் பிறந்த ஜாதி கொடுக்க மாட்டான். தேசிய தலைவர் தெய்வீக திருமணம் நடமாடும் முருகக்கடவுள் முத்துராமலிங்கத்திற்கு சொந்தமான 32 கிராம பூர்வீக சொத்துக்களையும் ஏழை எளிய தலித் மக்களுக்காக தாளமாக தியாகம் செய்த தேவர் அரசியல் செய்த இடம்தான் இந்த முதுகுளத்து தொகுதி. முதுகுளத்து தொகுதியை நாம் என்று கைவிட்டோமோ அன்றைக்கு அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் வீழ்ச்சி தொடங்கிவிட்டது. இன்று முதுகுளத்து தொகுதியை நாம் கைப்பற்றுவோம் என்று இந்த உளவுத்துறை அதிகாரிகளுக்கு தெரியும். இந்த உளவுத்துறை அதிகாரிகள் எழுதிவிட்டார்கள். முதுகுளத்து தொகுதியை எவனுக்காகவும் யாருக்காகவும் எப்பொழுதும் இந்த சிங்க கூட்டம் விட்டு தரமாட்டார்கள் என்பதை எழுதி வைத்து விட்டார்கள். அதுவும் எனக்கு தெரியும். அப்பேற்பட்ட நிலையில் நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக பயணித்து அருமையான சமரசமில்லாத தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள். காரணம் என்ன, ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன். உலகத்தலைவர் நேதாஜி இந்த தேசத்தை விட்டு மறைஞ்சிட்டாரு, செத்து போயிட்டாருன்னு பல பேர் தூத்திக்கிட்டு இருந்தான். அந்த சூழ்நிலையில் தேசிய தலைவர் தெய்வீக திருமணம் நடமாடும் முருகக்கடவுள் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் உலகத்தலைவன் உயிரோடு இருக்கிறார், உலகத்தலைவனை நான் பார்த்திருக்கிறேன் என்று இந்தியா முழுவதும் பிரச்சாரம் செய்து கடைசி வரை நேதாஜி திருத்தொண்டராக வாழ்ந்து மறைந்த தலைவன். அப்பேற்பட்ட தலைவன் ஒளி வந்த நாம் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் பயந்து கொண்டிருக்கும் போது இந்த திராவிட கட்சிகளை போடும் பிச்சை காசுக்காக தேசிய தலைவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஜாதிய தலைவராக சித்தரித்து திருநெல்வேலி சீமையிலும் உசிலம்பட்டி பகுதியிலும் மதுரை மண்ணிலும் ஜாதிய தலைவராக அவர்கள் போடும் பிச்சை காசுக்காக உலாய் கொண்டிருக்கும் இந்த வேளையில் பல இன்னல்கள் நடந்தாலும் பல துன்பங்கள் நேர்ந்தாலும் நான் நினைப்பதெல்லாம் ஸ்ரீவைகுண்டம் சுரேஷ் தேவர் அவர்களுக்கு எவ்வளவு நெருக்கடிகள் உருவாகும். அவர் நினைத்திருந்தால்
அவரும் ஒரு சாதாரண மனிதரை போன்று நமக்கு என்ன சுபக வாழ்க்கை வேணும் அப்படின்னு நினச்சிட்டு தேவரை ஒரு ஜாதி தலைவராக்கிட்டு போயிருக்கலாம். அந்த மண்ணில் நிறையா புரோக்கர் தெரியுறான். அந்த புரோக்கர்களுக்கு மத்தியில் அண்ணன் சுரேஷ் தேவர் சிங்கமா ஒற்றை சிங்கமா திருநெல்வேலி மண்ணுக்குரிய அந்த கம்பீரத்தோடு முதுகுளத்தூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளராக அவர் நியமிக்கப்பட்டாலும் இந்த மக்களை எப்படி மூக்கையா தேவரை தேவரதன் தேவர் அமர் மூக்கையா தேவரை உசிலம்பட்டி பகுதியிலிருந்து இந்த ராமநாதபுரம் சீமை கொண்டு வந்து பார்லிமெண்ட் உறுப்பினராக்கி கச்சத்தீவை தாரை பார்க்கும் போது கண்டன குரலை பதிவு செய்து வைத்தார்களோ அதே போல முதுகுளத்தூர் தொகுதியின் சிம்மச்சப்பனமாக அண்ணன் சீவை சுரேஷ் தேவர் போன்றவர்களை இந்த மக்கள் உருவாக்குவார்கள் என்ற நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது கூறிக்கொண்டு நீங்கள் அனைவரும் அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் வந்து பயணம் செய்ய நினைத்ததற்காக உங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு என்றும் நான் துணையாக இருப்பேன். எனது வழிகாட்டுதலும் உங்களுக்கு துணையாக இருக்கும். எப்பொழுது வேண்டாலும் எது வேண்டும்னாலும் அண்ணன்மார்களை அழைக்கலாம், என்னையும் அழைக்கலாம். உங்களுக்கு நான் தோளோடு நின்று உங்களில் ஒருவனாக பயணிப்பேன் என்று கூறி வாய்ப்பளித்த ராமநாதபுரம் மாவட்ட கமிட்டிக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜாஹிந்த், ஜாஹிந்த், ஜாஹிந்த்.